இலங்கையில் விற்கப்படும் சிறுமிகள் வெளியான திடுக்கிடும் தகவல். கலைக்கப்பட்டு நாடாளுமன்றம் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். அதிபர் தேர்தலில் போட்டியிட தயார் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. கண்டி வெலம்பொடை பிரதேசத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமிகளை தவறான நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்வதாக கூறப்படும் கண்காணிப்பாளரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்து மடாட்டுகம பிரதேசத்தை சேர்ந்த 17 வயதுடைய சிறுமியொருவர் காவல்துறையிடம் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தம்புள்ளை நீதவான் நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவின் பிரகாரம் முறைப்பாடு செய்த சிறுமி கடந்த ஜனவரி மாதம் குறித்த சிறுவர் தடுப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கண்காணிப்பாளரால் சிறுமிகள் பல்வேறு நபர்களுக்கு விற்கப்படுவதாகவும் மேலும் சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் உள்ள மருத்துவ அறையில் தவறான நடவடிக்கைகளுக்கான வசதிகளை வழங்குவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் மடாட்டுகம காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி முறைப்பாடு செய்த சிறுமியின் மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக அவரை அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விளம்படை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேலும் 2 வருடங்களுக்கு ஆட்சியில் நீடிப்பாராயின் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலை ஏற்படும் என மத்தமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை மீரிகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அதிபர் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பல தமது கட்சி சார்பாக வேட்பாளர்களை முன்னிறுத்த முடியாத நிலையில் உள்ளனர். பாலித ரங்கே பண்டார தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிக்கின்றார். அத்தோடு ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் மேலும் 2 வருடங்களுக்கு இந்த நாட்டில் ஆட்சியில் நீடிப்பாராயின் சில பிரச்சனைகள் தோற்றம் பெறும். மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் முன்னெடுக்கும் நிலையும் ஏற்படும். அத்தோடு ஒரு சில தரப்பினர் முதலில் அதிபர் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என கூறுகின்றனர். அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக இந்த நாட்டில் பொது தேர்தல் இடம்பெற்றால் ரணில் விக்ரமசிங்க அதிபர் தேர்தலை நடாத்த மாட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாற்றில் எந்த ஒரு காலத்திலும் சட்டமாதிபருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படவில்லை எனவும் அது அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் சட்டத்தின் நீதியை நிறைவேற்றுவதற்கு சட்டமாதிபருக்கு தனித்துவமான பொறுப்புகள் இருப்பதாகவும் மற்றும் 1948 ஆண்டுக்கு பின்னர் சட்ட அதிபர் ஒருவரின் சேவை நீடிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இன்னும் 34 நாட்களில் அதிபர் தேர்தலை நடாத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் சட்டமா அதிபரின் பதவியை அதிபர் 6 மாதங்களுக்கு நீடித்தால் சட்டமா அதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்துக்கு பேரடியாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வேலையற்ற பட்டதாரிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியதுடன் நாடாளுமன்றில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு வந்து சஜித் பிரேமதாச போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது எமது ஆட்சி உருவாகும் நிலையில் கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை அங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திரபிரகாஷ் உள்ளிட்ட அமைப்பாளர்களும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட நான் தயார் என்று நாமல் ராஜபக்ஷ செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார். குறித்த விடயமானது கடந்த 7ஆம் திகதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அத்தோடு அக்கட்சியின் தேசிய அழைப்பாளராக ரோஹித அபேகுணவர்த்தனவின் பெயரையும் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்துள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எவ்வித தயக்கமின்றி பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் மற்றும் நாமல் ராஜபக்ஷவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய வாய்ப்புள்ளதாக அதிபர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதன்போது ராஷ்டிரபதி பவனில் இருவரும் சந்தித்து பேசிய போது இலங்கைக்கு வருமாறு மோடிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பிரதமர் மோடியின் பயணம் குறித்தும் விக்ரமசிங்க கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இந்த விஜயம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இடம்பெறும் என தெரிய வந்துள்ளது. அதிபர் ரணிலிடம் விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்து இந்திய பிரதமரின் விஜயம் குறித்து ஆராய்வதாக ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நாடு மின்சார உற்பத்தி துறையிலும் முதலீடுகளை மேற்கொள்ளும் முயற்சிகளில் சீனா ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே அணுமின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட சீர்திருத்தம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதுடன் இலங்கை அணுசக்தி சபை வருங்கால முதலீட்டாளர்களிடமிருந்து திட்டங்களை எதிர்பார்க்கின்றது. இந்த நிலையில் சீனாவின் தேசிய அணுசக்தி கழகத்தின் பிரதிநிதிகள் இதுகுறித்து கலந்துரையாட இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை அமெரிக்காவின் அல்ட்ரா அணுசக்தி கழகம் மற்றும் கனடாவின் அணுசக்தி கனடா லிமிடெட் ஆகியவையும் இலங்கையில் முதலீடு செய்ய ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவித்த அவர் ஜூன் 30 மற்றும் ஜூலை 7ஆம் திகதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு சில வாரங்களுக்கு முன்னர் 2 சுற்றுக்களாக வாக்குப்பதிவு நடாத்தப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் தீவிர வலதுசாரிகளால் அவரது கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து இமானுவேல் மெக்ரோன் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நேற்று பிற்பகல் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பிரமாண்டமான முறையில் இடம்பெற்றது. நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டுள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த இருக்கை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்த ராபோசன விருந்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஏனைய அரசு தலைவர்கள் கலந்து கொண்டனர்.